குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குறது குடிமையில் அந்த மத்திய அரசுடைய பாடோடைய கண்டினியூ தான். சரியாம்மா? இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் குடியரசுத் தலைவர். இவருடைய தகுதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எழுத சொல்லியிருக்க ஒரே பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு அந்த பாயிண்ட்டே எழுதிட்டு இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அதே மாதிரி இவர் உயர் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதி. அதே மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லைன்னா 10 ஆண்டுகள் இவர் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதே மாதிரி இவர் குடியரசுத் தலைவர் விரும்பினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரும்பும் வரை இவர் என்ன செய்யலாம், பதவி வகிக்கலாம். அவர் குடியரசுத் தலைவர் விருப்பம் எந்த நேரத்துலையும் என்ன செய்யலாம், குடியரசுத் தலைவர் இவரை பதவியிலேருந்து அகற்றலாம். இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதவி கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட இவர் கொடுக்கணும். வழக்கறிஞரின் அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவருடைய அதிகாரம் என்ன அப்படின்னா இந்திய அரசிற்கு ஆலோசனை வழங்குவதுதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிய முக்கிய செயல்பாடுகளாக இருக்கும். அதே மாதிரி குடியரசுத் சில ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சட்ட ரீதியான சில கடமைகளை எப்படி செய்யணுங்கிறது ஆலோசனை வழங்குறது உச்ச நீதிமன்ற நீதிபதிய தலைமை செயல்பாடுகளாகும். அதேமாதிரி சட்டமானது ஏன சட்டத்தின்படி வழங்கப்படும் பணிகளை இவர் என்ன செய்யலாம் அப்படின்னா மேற்பார்வையிடான். இந்தியாவில் மீதி கீழே உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் வழங்கப்படும் உரிமைகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாருக்கு உண்டுனா உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு உண்டு. அதே மாதிரி அடுத்தல் நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீதித்துறை. இந்த நீதித்துறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மூன்றாவது அங்கம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் சட்டமன்றம், இந்த நீதித்துறை, நிர்வாகம். சரியா? ஆனால் அடுத்தால உள்ளது 3வது செயல்துறை தான் எது அப்படின்னு நம்ம பார்க்கறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நீதித்துறை. இந்த நீதித்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய 3வது அங்கம் அப்படின்னு சொல்லலாம். குடிமக்களுடைய உரிமைகள் அதே மாதிரி சட்டம் ஒழுங்குகளை பாதுகாக்கிறதுல முக்கிய அங்கம் வகிக்கிறது நம்முடைய நீதித்துறை. இல்லையா?